நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாவ், பியூட்டிஃபுல் ரெஸ்டாரண்ட். உங்களை விடவா? மழை ரொம்ப நல்லா இருக்கு. அதை விட நீ ரொம்ப நல்லா இருக்க. என்ன ராஜி, நானும் வந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். நீ எதையோ பறி கொடுத்த மாதிரி உட்கார்ந்திருக்க. நடந்தது நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கியா? அது நம்ம கல்யாண வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவமா நினைச்சுக்கிய? நாம தான் மனசார ஏற்கனவே கல்யாணம் பண்ணிட்டோமே, அப்புறம் எதுக்கு ஃபீல் பண்ற? கமான் ராஜி. இல்ல, நீங்க ஏதோ ஆப்பிரிக்கா போகணும்னு சொன்னீங்களே. அதுவா? எதுக்கு போற? நம்ம ஃபியூச்சருக்காக தானே போறேன் ராஜி. ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி, அதை எதுக்கு மிஸ் பண்ணணும்? ஒரே வாரம் அப்படி போனா இப்படி வர போற. வந்தது முத வேலையா உங்க அம்மாவை பார்த்து உங்க அழகான பொண்ணை நேக்கு கல்யாணம் பண்ணி வைங்கோன்னு சொல்ல போறேன். ஓகேவா? உங்க அம்மா மட்டும் சம்மதிச்சா போதும், நம்ம லைன் கிளியர். ஏன்னா நான் வேற யாருக்கிட்டையும் சம்மதம் கேட்க வேண்டிய அவசியமே இல்லையே. ஏன், உனக்கே தெரியுமே நான் ஒரு அனாதை. அனாதையா இருக்கிறதுலயும் சில பெனிஃபிட்ஸ் இருக்கு பாத்தியா? ப்ளீஸ், நான் இருக்கும்போது இனிமே இப்படி ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வரக்கூடாது. ஹலோ. இதோ வரேன்.
ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். இப்ப இந்த காப்பியை போட்டது யாரு? யாரு எனக்கு தெரிஞ்சாலும் அத்திம்பே. நீ போட்டியா? இல்ல அது இல்ல அத்திம்பே. ஐயோ, ஒரு ஆத்துல மாப்பிளைக்கு எவ்வளவு மரியாதை இருக்கு. இந்த ஆத்துல ஒரு சமயக்காரன் கூட மாப்பிளையை மதிக்க மாட்டேங்கிறான். டேய் பட்டா இவடா. என்னடா இந்த ஆத்துல நீ எவ்வளவு சம்பளம் வாங்குற? சாப்பாடு போட்டு 2000 ரூபாய் கொடுக்கறானா? கையை நீட்டி சம்பளம் வாங்குறியோன்னு? கையை நீட்டாம எப்படினா சம்பளம் வாங்குறது? இதெல்லாம் நன்னா வக்கனையா பேசு. ஆனா காபி போடுறதுல கோட்டை விட்டுரும். ஏடா சுப்பு, என்னன்னா நீ சமைக்கும் போது பாட்டு பாடுந்தே சமைக்கிற. ஆமண்ணா. நீ பாடுற பாட்டையும் வாயில வைக்க முடியல, சமைக்கிற சமையலையும் காதுல போட்டுக்க முடியல. அண்ணா மாத்தி சொல்றேன். என்ன திருத்தாதடா? நீங்க திருந்துக்கோ. உங்க எல்லாரையும் இந்த ஆத்தை விட்டு அனுப்பிச்சாதான் இந்த உருப்பிடும். யார் எங்க கத்துறது? நான் தான் கத்துறேன். அப்படித்தான் கத்துவேன். இதுக்கு மேலையும் கத்துவேன். வேலை வீட்டில திண்டச்சோறு உனக்கு இவ்வளவு வாயா? இதுவும் கத்துவேன். இதுக்கு மேலையும் கத்துவேன். உன் வாயை அடைக்கிறேன் பாரு உன்னை. டேய் இவனே அத்திம்பேரு. கை கொடு. இவள பந்தா பண்ணிட்டு போறாரு. இவர்தான் எங்க அத்திம்பேரு, இந்த வீட்டு மாப்பிள. என்னடா இவ்வளவு டென்ஷன் ஆகுறாரு? ஏதாவது பெரிய போஸ்டிங்ல இருக்காரா என்ன? EHR இருக்காரா? EHR அப்படினா எம்ப்ளாயர்ஸ் ஹஸ்பண்டா இருக்காரா? அட பாவி, வெத்து வெடா இருக்காரா? கரெக்ட், புரிஞ்சுக்கிட்டியா? டேய் எங்க வீட்ல இருக்கிற ஒரே நெகட்டிவ் கேரக்டர் இந்த மனுஷன் தான்டா. 2 குழந்தைகளை பெற்றிருக்காரா. அதனை பத்தி கொஞ்சம் கூட கவலையே படாம எப்ப பார்த்தாலும் சாப்பாட்டுலயே குறியா இருப்பாரு, தின்னுகிட்டே இருப்பாரா. பாவம் எங்க அத்தை இப்படி ஒரு உதவகரைய கல்யாணம் பண்ணிட்டு காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க. அத்தை, வா. 1 2 come on 2 3 4 5 कहो. அத்தை உனக்கு 100 ஆயுசு. உங்களை பத்தி தான் அர்ஷா கிட்ட பாத் பண்ணிக்கிட்டு இருந்தேன். हेलो अर्षा. ஹலோ மேடம். आपको ये घर पसंद है? ஐயோ, ஏதாவது திட்டுறதா இருந்தா கொஞ்சம் தமிழ்லயே திட்டுங்க. நான் இங்க ஆம் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். பசந்த் பசந்த், ரொம்ப பசந்த். अच्छा, मैं पढ़ाई चला रही हूँ यहाँ पर. मैं आपसे बाद में बात करती हूँ. बच्चे आए. हाँ, நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப பசந்த். अच्छा, मैं पढ़ाई चला रही हूँ यहाँ पर. मैं आपसे बाद में बात करती हूँ. बच्चे आए. हाँ, ஏதோ ஆயாவை பத்தி சொல்றாங்க. ஆயா இல்லடா ஆயேன்னு சொல்றாங்க. பாப்போம். ये ஏக்கா நான் ஒரு பேக்கு. 2 3 ஓம் மகேஸ்வராய சம்பவே பினாகினி சசிசேகராய வாமதேவாய விரூபாக்ஷாய கபர்த்தினே நீலலோகிதாய சங்கராய சூலபாணவே கட்வாங்கினே விஷ்ணுவல்லபாய சிபிவிஷ்டாய அம்பிகா தாதாய ஸ்ரீகண்டாய. ஒரு நிமிஷம் சித்தப்பா. என்னடா இவர் தாண்டா எங்க சித்தப்பா, ராமகிருஷ்ண சித்தப்பா. செல்லமா நாங்களாம் ராமகிருஷ்ண சித்தப்பான்னு கூடுவோம். ராஜி சித்தி சொன்னல, அவங்க ஹஸ்பண்ட்ரா. வணக்கம் சார். வணக்கம். சித்தப்பா இவன் வந்து தெரியுமே, நம்ம ஆத்துல ஆவணி விட்டும் ஃபங்க்ஷன் போது வீடியோ கவரேஜ் எடுத்தானே அந்த பையன் தானே? அவன் இல்ல சித்தப்பா, இவன் என்னுடைய ஃப்ரெண்டு. பேர் அர்ஷா, துபாயில இருந்து வந்திருக்கான். நம்ம நாட்டுடைய கல்ச்சரை பிலிம் டாக்குமெண்ட் எடுக்க போறான். வெரி குட் வெரி குட். ஃப்ரீயா இருக்கும்போது நம்ம ஸ்வீட் ஸ்டாலுக்கு கூட்டிட்டு வாயேன். ஏன் பொட்டலம் கேட்டவா? நம்ம நாட்டுல என்னென்ன ஸ்வீட் செய்யறோம்னு வீடியோ எடுப்பார்ல. ஷூர் சார், கண்டிப்பா வந்துட்டா போதும். ஆனா ஒண்ணு சார், உங்க ஸ்வீட் கடைக்கு வந்தா ஸ்வீட் எல்லாத்தையும் காலி பண்ணிடுவேன். பரவாயில்லையா சார்? ஏன்னா எனக்கு ஸ்வீட்னா ரொம்ப உயிர் சார். எனக்கு ஸ்வீட்ஸே பிடிக்காது. அதனாலதான் எங்க அப்பா என்ன ஸ்வீட் ஸ்டால்ல உட்கார வச்சிருக்காரு. சரி நான் கிளம்புறேன். இந்தாங்க. சாரி, ரொம்ப நேரம் உங்களாண்ட என்னால பேச முடியல. சாயங்காலம் வந்து பாக்குறேன். ஓகே சார். வர்றேன் ராஜி. டேய், ஏதோ கஷாய ஸ்மெல் வருதுடா. அது கஷாய ஸ்மெல்லடா. எங்க அண்ணன் குமார், அவர் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர். இப்ப வருவான் பாரு. இந்த பாட்டில் மாதிரி இருக்கான்ல இவன் தான். என்ன கிட்ட யார் இந்த தம்பி? என் ஃப்ரெண்டு, பேர் ஹர்ஷா, துபாயில இருந்து வந்திருக்கான். துபாயா? வெரி குட் வெரி குட். டாக்டர் குமார், APROVLV DCH. என்ன ABCD தலைக்கீழ சொல்ல பார்க்க போறியா? பயப்படாத, அதெல்லாம் வாங்கின பட்டம். வாங்க தம்பி. இந்த இங்கிலீஷ் மெடிசின்ஸ் எல்லாம் சாப்பிட்டா பெரும்பாலும் சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தே இருக்கும். அப்படியா சார்? ஆனா நான் கொடுக்கிற மெடிசின் சாப்பிட்டா எந்த எஃபெக்டும் இருக்காது சார். நிஜமாவா சார்? பட்டுன்னு போயிடும். அம்மாப்பா அம்மா ஏண்டா? அதாவது எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காதுன்னு சொன்னேன். அதேதானா? வாங்க தாத்தாவை சேவிப்போம். மகேஸ்வராய சம்பவே பினாகினி சசிசேகராய வாமதேவாய விரூபாக்ஷாய கபர்த்தினே நீலலோகிதாய சங்கராய சூலபாணவே விஷ்ணுவல்லபாய சிபிவிஷ்டாய. இப்ப சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், 2 நாளா எனக்கு வயிற்று வலி பயங்கரமா இருக்கு. அதுக்கு ஏதாவது மருந்து கொடுங்க சார். வயிற்று வலியா? யூ மீன் வயித்தால போகுதா? ஆமா சார். வெரி பேட் வெரி பேட்.
ஒண்ணு பண்ணுங்க. பேசாம பாத்ரூம்ல இருக்க சொல்றியா? டேய் சொல்ல விடாண்டா. சொல்லண்டா. இந்த அனிசினி கீரை, இந்த முறுக்குரு வேறு, அப்புறம் இந்த கர்கஷம், இந்த பிஷ்தி, ஐயோ இதெல்லாத்தையும் அரைச்சு அப்படியே உருண்டையா உருட்டி சாப்பிட்டு சரியா போயிடும். சார் அந்த கீரையெல்லாம் நீங்க வச்சிருக்கீங்களா சார்? நேத்து வரைக்கும் இருந்தது, ஆனா இப்ப காலி ஆயிடுது. என்ன பண்றது? இந்த இமயமலை பக்கத்துல காஞ்சஞ்சங்கான்னு ஒரு பர்வதம் இருக்கு. அதுல ஜஸ்ட் 20,000 ஃபீட் ஏறினா அந்த மருந்து கிடைக்கும். அதுக்காக வயிற்று புடிச்சு அவ்வளவு தூரம் ஏற சொல்றேன் அவனை. சரி விடு. அந்த மலை அடிவாரத்துல என் சித்தர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு நான் போன் போட்டு சொல்லிட்டா அவரு கொரியர்ல அனுப்பிச்சிடுவாரு. அப்புறம் என்ன ஒரு 10,000 ரூபாய் செலவாகும். பரவாயில்லையா? வயிற்று வலி சரியா போயிருக்குமே. சும்மா ஒரு காமெடிக்கு சொன்ன. இது காமெடியா? சும்மா ட்ரை பண்ணண்டா. நீ கனவுலயே காமெடிக்கு ட்ரை பண்ணாத. சரி இந்த காமெடி எல்லாம் விடுங்க. நான் போய் சீரியஸா மருந்து எடுத்துட்டு வரேன். அதாவது சீரியஸா இருக்குமா? சாப்பிட்டோனே நமக்கு சீரியஸ் ஆயிடும். ஏன்டா? உன் நண்பன் உன்ன மாதிரியே இருக்கான்டா. ஆனா என்ன, அவன் ஸ்ட்ராங், நீ வீக். கொஞ்சம் வாயை முட்டு வாடா. अजाय पास विमोचकाय मृडाय पशुपतये देवाय महादेवाय अव्याय हरये भगनेत्रमिते अव्यक्ताय पुरुषात्मने हराय भूषण. அடுத்தது ஸ்ருதி தானே? சும்மாறா. ஒரு நிமிஷம். அரந்தவாள் பவித்ரா என்னோட சிஸ்டர் +2 முடிச்சிட்டு கூடிய சீக்கிரமே காலேஜ் போறா. வெரி குட். எப்ப பார்த்தாலும் புக்கும் கைமாவே இருப்பாடா. ஓ அப்படி படிப்பாங்களா? நான் கதை புக்க சொன்னேன். ஐயோ. ஹாய் ஹர்ஷா. ஹாய். நேக்கு உங்களை பார்த்து ரொம்ப பரிதாபமா இருக்கு. ஏமா? ஏன்னா எங்க அண்ணா மொக்க முனுசாமி கூட 24 hours ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேளே, அத நினைச்சுதான். இந்த பார், அரந்தவாள் தனத்தால என்கிட்ட காடாத. எப்படியும் காலேஜ் போறல? ஆமா. ஆமா அந்த காலேஜ். போடா குரங்கு. நான் குரங்கா? கண்ணாடிய பாரு, யார் குரங்கு உனக்கே தெரியும். டிக்கிட்டு ஸ்ருதி எங்கடா? 6 மணி பெட்டியில இருக்கு. அந்த ஸ்ருதியை கேட்கல, வீட்ல இருக்கிற ஸ்ருதியை கேட்டேன். அது என்ன மறக்கல நீ? வா. பாட்டி இங்க இருக்காங்களா? வாடா. பாட்டி. என்னடா? துபாயில இருந்து உனக்கு நைட் வேண்டியதுக்கா போட்டுக்கிறல? போட்டுக்கணும்னு ஆசையா தாண்டா இருக்கு. தாத்தா பார்த்தாருன்னு வச்சுக்கோ. போட்டு இருக்க நைட்டியோட வெளியே துரத்திடுவார். எப்படி போட்டுக்கிட்டா? சாரி பாட்டி. பாட்டி இவன் ஃப்ரெண்ட் ஹர்ஷா, உங்களுக்கு தான் தெரியுமே. ஹாய் பாட்டி. ஹாய். ஏன்பா பார்த்தா நல்ல பையனா இருக்க, இவன் கூட போய் எப்படிப்பா சேர்ந்த? கேது 4ஆம் கட்டத்துல வந்திருக்கு, அதான் இந்த தீய நட்பு. பாட்டிக்கு அஸ்ட்ராலஜிலாம் தெரியுமா? அங்க அஸ்ட்ராலஜி என்னடா, நியூமராலஜி, சைக்காலஜி எல்லாமே எங்க பாட்டிக்கு தெரியும். ஒருத்தர் கைய பார்த்தாலே அவ எப்படின்னு சொல்லிடுவா. இப்படிதான் எங்க தாத்தா கல்யாணத்தானே கைய பிடிச்சா டக்குன்னு பொறுக்கிட்டா. அப்புறம் என்னாச்சு? கல்யாணம் ஆயிடுச்சு. எப்படி இருக்கு? நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏன்பா பாட்டி உன் கைய காமி. ஆயுசுக்கு குறைச்சல் இல்ல, படிப்பு சமையல் சம்பந்தப்பட்டதோ? ஐயோ பாட்டி கரெக்டா சொல்லிட்டீங்க பாட்டி. ஆமா கரெக்டா சொன்னால. ஐயோ அவ்வளவுதானா பாட்டி? இருப்பா, இன்னும் இருக்கு சொல்றேன். ரேகைய பார்த்தா டாக்குமெண்ட்ரி எடுக்க வந்த மாதிரி தெரியல, வேற எதுக்கோ வந்த மாதிரி தெரியறது. எனக்கு தெரியும், உன்னோட தேடுதல் தான் உன்னை இங்க வரவழைச்சிருக்கு. தேடுறது மட்டும் இல்ல, அதுக்கும் மேல பெரிய ஒரு பொக்கிஷமே உனக்காக காத்துட்டு இருக்கு. டேய் சுப்பு, அவியலுக்கு அரைச்சிட்டியா? அரைச்சிட்டேன். பட்டா என்ன பண்றான்? காய் நறுக்குனானா இல்லையா? நறுக்கியாச்சுண்ணா. நீங்களா சொல்லணும், எல்லாம் நானே கேட்க வேண்டியிருக்கு. செல்லப்பண்ணா. யாரு? நான் தான்டா கிட்டு. நான் சொன்னேன்ல இவர்தான்டா. ஹலோ மிஸ்டர் சகுனி செல்லப்பா. டேய் என்ன சகுனின்றது அவருடைய புனை பேர்ரா, அவர் பேர் செல்லப்பா. லூசு, முதல்ல சொல்ல கூடாதா? சாரி சார். அது வந்து தெரியும் தெரியும், நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம். இவன் பேரு ஹர்ஷா, உன் கூட துபாயில இருக்கான். இப்போ ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறதுக்காக இங்க வந்திருக்கான், அதானே? வாவ், எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்ட்டா சொல்றாரு. இந்த ஆத்துல இந்த செல்லப்பாவுக்கு தெரியாம எதுவுமே நடக்காது. சமையல தவிர. டேய் இவன் எல்லாம் வரும்போது கூட்டிட்டு வராத, நீ மட்டும் தனியா வா, புரிஞ்சுதா? ஆமா துபாயில என்ன பண்ற? நான் கேட்டரிங் டெக்னாலஜி படிச்சிருக்கேன். ஓ, இந்த கண் ஆபரேஷன் எல்லாம் பண்றாங்களா? என்னடா இது கூட தெரியலையா? அது கேட்ராக்ட்னா, இது கேட்டரிங். எனக்கு தெரியும்டா, உனக்கு தெரியுமான்னு டெஸ்ட் பண்ணேன். அதுதான். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தம்பி, சமையல்ங்கிறது ஒரு பெரிய கலை.
அது காலேஜ்ல போய் படிச்சா வராது. ஏட்டு சுரைக்கா கறிக்கு உதவாது. அடுப்படியிலே நின்னு வேகணும், அப்பதான் தெரியும். அப்ப 3 வருஷம் கேட்டரிங் படிச்சது வேஸ்ட்ங்கறல? நிச்சயமா வேஸ்ட் தான். வேணா ஒரு டெஸ்ட் வைக்கட்டுமா? இந்த பாரு, காஞ்சிபுரம் இட்லி எப்படி பண்ணணும் சொல்லு. முழிக்கிறா பாரு. என்னடா இங்கறா நான் சமாளிக்க செலப்பண்ண நான் சொல்லட்டுமா? மாவு எடுத்துட்டு பஸ் ஏறி நேரா காஞ்சிபுரம் போயிட வேண்டியது. சரி, அங்க இட்லியை பண்ணி அப்படியே வித்துற வேண்டியது. அதான் காஞ்சிபுரம் இட்லி. எப்படி அங்க விக்கலன்னா நேரா செங்கல்பட்டு கொண்டு போய், அது செங்கல்பட்டு இட்லி. ஓங்க அரஞ்சேன்னா சமாளிக்கிறே. ஆனா ஒண்ணுடா, நீ எப்படியாவது சமாளிக்கவாது முயற்சி பண்ற, இவன் அது கூட தெரியாம திரு முழிக்கிறா பாரு. சார் நான் சொல்லட்டுங்களா? சொல்லு. ஃபர்ஸ்ட் அரிசி மாவை எடுத்துக்கணும். உளுந்து 2க்கு 1 எடுத்து ஜீரகம், மிளகு, சுக்கு இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சீங்கன்னா அதுதான் ருசியான காஞ்சிபுரம் இட்லி. கரெக்டா சொல்லிட்டாரே. எப்படி? அது அவன் சொன்ன அப்படித்தான். எனக்கு ஒண்ணு புரிய மாட்டேங்குது. என்ன? துபாய்க்கும் காஞ்சிபுரத்துக்கும் இந்த இட்லி மேட்டர்ல எப்படி லிங்க் உண்டாச்சு? டேய், உங்ககிட்ட கேள்வி கேட்டேன், நீ பதில் சொல்லிட்டேங்கிறதுக்காக பெரிய குக்கு நினைச்சுக்காத. ஆமா சரி அங்கிள். ஏய் அங்கிள்ங்கற அண்ணன் கூப்பிடு. இவ்வளவு வயசானவர் எப்பறம் அண்ணன் கூப்பிடுறது? நியாயமா தாத்தான்னு கூப்பிட்டுக்கணும். ஏய் ஏன்டா சிரிக்கிறீங்க? அண்ணா ஹசாரிக்கு என்ன வயசாச்சு? 75க்கு மேல ஆச்சு. அவரை எல்லாரும் அண்ணான்னு கூப்பிடல? நல்ல வேலை அண்ணா ஹசாரிக்கு தமிழ் தெரியாது. நீங்க சொல்றது மட்டும் அவர் கேட்டிருந்தாரு, இதுக்காக இன்னொரு உண்ணாவிரதம் இருந்திருப்பாரு. அது எப்படியா எனக்கு தெரியாது. என்ன இவன் அங்கிள்னு கூப்பிட கூடாது. சரி செல்லப்பா. செல்லப்பாவா? பேரை சொல்லி கூப்பிடுற மரியாதை இல்லாம? சாரிடா. வேண்டாம், நீ முதல்ல சொன்னது நல்லா இருக்கு, அப்படியே கூப்பிடு. கேட்டரிங்ல நான் ஸ்பெஷலைசேஷன் பண்ணது சவுத் இந்தியன் டிஷஸ்ல. எனக்கு சமையல பத்தி ரொம்ப நல்லா தெரியும். இந்த சவுத் இந்தியன் டிஷஸ் எல்லாம் எப்படி சமைக்கணும்னு படிச்சா போதாது. சூட்டுல நின்னு அடுப்படியில வெந்து கஷ்டப்பட்டு சமைக்கணும், அப்பதான் தெரியும். புரிஞ்சுதா? நீ பணம் கொடுத்து டிகிரி வாங்கினவன், நான் டிகிரி காப்பி போட்டு கொடுத்தே பணம் சம்பாதிச்சவன். என்கிட்ட மரியாதையா பேசணும். நான் மரியாதையா தான் பேசுறேன். ஏன் படிப்பை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு ரைட் கிடையாது. எப்படா போறா இங்க இருந்து? இந்த ஆத்து ஹெட் பரமேஸ்வர ஐயர், அவரே இத பத்தி கேட்கல, நீங்க எது கேக்குறீங்க? அவர் எப்படி கேட்பார்? அவர் என்ன கரண்டியை தூக்கிட்டு சமயக்கட்டிலேயே சுத்திட்டு இருக்கார். இப்படி அதிகப்படியா ஆத்துக்கு ஆள் வந்துட்டா என்னால சமைக்க முடியாது. உங்களுக்கு இந்த 2 தீவட்டியை தவிர பரமேஸ்வர ஐயரே வந்து கரண்டி எடுத்து உங்களுக்கு சமைப்பாரா? தம்பி, 3 நாள் என் கூட அடுப்படியில இருந்து நான் எவ்வளவு அவஸ்தைப்படுறேங்கிறத பாரு, அப்ப தெரியும் நான் எவ்வளவு கிரேட்னு. முதல்ல நம்ம பண்ற தொழில நல்லா என்ஜாய் பண்ணி பண்ணணும், அப்பதான் மத்தவங்க நம்மள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. எனக்கு அட்வைஸ் பண்றியா நீ? மைசூர் மகாராஜா பேலஸுக்கு வருஷத்துல 10 நாள் போயிருவேன், தெரியுமா? மகாராஜா எங்க டூர் கிளம்பி போயிடுவாரு, அங்க இருக்கிற காக்கா குருவிக்கெல்லாம் இவர் தான் சமைச்சு போடுவாரு. பரவாயில்லடா, நீ சொல்லு, நீ நம்ம ஆளு, நீ என்ன வேணாலும் சொல்லு. ஆனா இவ எதுவும் சொல்லக்கூடாது என்ன பத்தி. யாருக்கு சமைக்கிறோங்கிறதுலாம் முக்கியம் இல்ல, எப்படி சமைக்கிறோங்கிறது தான் முக்கியம். இங்க தத்துவம் எல்லாம் தேவையில்லை. தத்துவம் இல்ல, உண்மைதாங்க இது. இந்த உண்மையை நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, நான் சொல்லுவேன். சண்டை போட்டு வாடா. ஒரு நிமிஷம். இந்த பாரு, இந்த மாதிரி ஜீன்ஸ் டி-ஷர்ட் எல்லாம் போட்டு இந்த மாதிரி இடத்துக்குள்ள வராத. ரொம்ப டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும், புரிஞ்சுதா? என்னது டீசென்ட் பத்தி நீங்க பேசுறீங்களா? ஆமா. இந்த வேஷ்டி தோச்சி எத்தனை வருஷம்? போன தீபாவளி தோச்சிருப்பாரு. விடாடா பேச வாடா. கம்னுரா. டேய் ஒரு நிமிஷம். புலிவால பிடிச்சிட்ட, இனிமே என்கிட்ட தப்பிக்க முடியாது, புரிஞ்சுதா? பேட்டி பழசா இருக்கலாம்டா, ஆனா நான் ரொம்ப ஹைஜீனிக்கான ஆளு, புரிஞ்சுக்க. ஃபர்ஸ்ட் சொரியத நிப்பாட்டுங்க. ஹைஜீனிக்க பத்தி நீங்க பேசுறீங்க. நான் சொரி வேண்டாம், சொரியறது என் மேனரிசம். நான் என்னத்தானே சொரிஞ்சிக்கிறேன், உன்னை சொரியறேன். சொரியறத முதல்ல மேனரிசமா பிடிச்ச ஆள் இவருதான். டேய் கிட்டு, இவர் மட்டும் துபாய்க்கு சமையல்காரரா வந்தாருன்னு வச்சுக்க, ஒரே நாள்ல போன்னு துரத்தி விட்டுருவாங்க. டேய், ஸ்பீக்கரை பழிச்சுக்கிட்டு அசம்பிளில வாழ முடியாது, அதே மாதிரி என்ன பழிச்சுட்டு இந்த வீட்டுல நீ இருக்க முடியாது. என் முத வேலையே உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதான். போயிட்டு வா. பாக்கலாம் நீங்களா நான் பாக்கலாம். பாத்துருவானாமே, நீ ஏன்டா வாய பாத்துட்டு இருக்க? நறுக்கடா காய்கறிய. தேவையில்லாத ஆளெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறேன். எப்படா சுதி இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைப்பா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை எங்க ராஜ் சித்தியோட சுதி கோயிலுக்கு போயிருப்பான். நாம 2 பேரும் இப்ப கோயிலுக்கு போறோம். அப்படியா? ஒரு நொடி